இதுதான் கடைசி படம் அப்படின்னு. அவர் வாயால இன்னும் சொல்லவே இல்லை அப்படின்னு இருக்கும்போது ஆடியோ லான்ச்ல சொல்லிட்டாரு, சொல்லவே கஷ்டமா தான் இருக்கு, இதான் என்னோட கடைசி படம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அப்போ அங்க அந்த ஆடியன்ஸ் எல்லாருமே எப்படி ரியாக்ட் பண்ணாங்க அதுக்கு? எல்லாருமே ஒரு ஷாக். எல்லாருமே தெரியும், தெரிஞ்சதால வந்திருக்காங்க, இதுதான் லாஸ்ட் படம், ஜி வர போகிறது, இதுதான் லாஸ்ட் படம் எல்லாருமே தெரிஞ்சு. பட் ஆனால் இருந்தாலும் அவங்களுக்குள்ள ஒரு ஏன் விடுறாரு, ஏன் ஸ்டாப் பண்ணோம், கண்டினியூ பண்ணலாமே. அவர் வந்து அவங்க ஆடியன்ஸுக்கு வந்து ஒரு ட்ரீட் ஒன்று கொடுத்தாரு. பார்த்தீங்கன்னா டான்ஸர் பாட்டு பாடி டான்ஸ், செம்ம வைப், பாட்டு பாடுறது, அப்புறம் டான்ஸ்லாம் எங்கேயோ போச்சு. நீங்க ஒரு டான்ஸரா ஒரு கொரியோகிராஃபரா சொல்லுங்க. எல்லாருமே சொல்லியிருக்காங்க விஜய் சார் ஒரு பயங்கரமான டான்ஸர், பயங்கரமான ஒரு பெர்ஃபார்மர் அப்படின்னு சொல்லி. நீங்க சொல்லுங்க, ஒரு அந்த ஸ்டேஜ்ல இப்ப என்ன ஒரு 50 வயசு இருக்குமா, அந்த ஸ்டேஜ்ல அவ்வளோ எனர்ஜியா இதை பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருந்தது? ஆக்சுவலாக நீங்கள் விஜய் சார் பார்த்தீங்கன்னா, இப்போ யூஸ்வலாக ஒரு சாங் போகிற ஒரு ரிஹர்சல் பண்ணோன்னா அந்த ஆர்டிஸ்ட் வந்து ஸ்பாட்டில் ரிஹர்சல்லாம் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. பட் விஜய் சார் பார்த்தீங்கன்னா உட்காந்து நோட் பண்ணுவார், அவ்வளோதான். ஸோ பார்த்தே அந்த மைண்டில் ஏற்றிப்பார் மூமெண்ட்டை. ஓகே, ஸோ அந்த பண்ணி பார்க்க மாட்டார், வந்து மைண்டில் ஏற்றிப்பார். அப்புறம் ஸ்பாட்டு வந்துட்டு ஒரு சாங் ஓட்டி போடுங்க, சாங் கேட்டுப்பார். சாங் கேட்டு மைண்டு உள்ளே அவர் ஓட்டிகிட்டு இருப்பார், மூமெண்ட் மைண்டுக்குள்ளே ஓட்டிகிட்டு இருப்பார். ஸோ சில மூமெண்ட்ஸ் அவர் டவுட்னா ப்ராக்டிஸ் பண்ணுவார். மற்றபடிலாம் அது மைண்டில் ஏற்றிட்டு அதில் ஒரே டேக் அடிச்சுட்டு போயிட்டே இருப்பார். ஓகே. அண்ட் இன்னொரு பெரிய விஷயம் விஜய் சார் பார்த்தீங்கன்னா, எந்த கொரியோகிராஃப் பண்ணாலும் அந்த கொரியோட ஸ்டைல் அவர் அப்படி கேப்சர் பண்ணி ஆடுவார். ஓகே, அது ஒரு பெரிய விஷயம். இப்போ என்னோட ஸ்டைல் பார்த்தீங்கன்னா என்ன ஸ்டைல் மாதிரியே ஆடுவார் அவர். இப்போ ப்ரொக் மாஸ்டர் பண்ணாலும் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ப்ரொக் மாஸ்டர் ஸ்டைல் மாதிரியே ஆடுவார். எந்த மாஸ்டர் கொரியோகிராஃப் பண்ணாலும் அந்த ஸ்டைல் அப்படியே ஆடுவார். அது பெரிய விஷயம்.